ஈசானியம் பாதிச்சதுன்னா அந்த வீட்டு தலைவர், குடும்ப தலைவர், அவருக்கு பிரச்சனை கொடுக்கும். வருமானத்திலிருந்து எல்லாம் கொடுக்கும். வருமானம்னா எடுத்தோன்னா வருமானத்தை கொடுக்காது. முதல்ல மூளையை வேலை செய்யக்கூடாது. ஏன்னா அங்கே வந்து வெயிட் வச்சுனாலோ படிக்கட்டு வச்சுனா ஒரு இது, அந்த இடத்துல போய் செப்டிக் டேங்க் போட்டினா அது ஒரு பிரச்சனை கொடுக்கும். மொத்தத்தில் உங்களுக்கு வருமானத்தை வந்து முதல்ல கட் பண்ணணும். எப்படி கட் பண்ணோம்? முதல்ல உங்களுக்கு சிந்தனை செய்ய விடாது. அது தலைபாகம். அது சிந்தனை செய்ய விடாது. கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. சரியான திசையில் போக முடியாது. உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாது. இதெல்லாம் பண்ணலன்னா என்ன ஆகும்? அடுத்தது தோல்வியை தானே சந்திப்பீங்க. தோல்வி சந்திச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? பணம் வர வேண்டியது கட் ஆகுமா? இப்படி ஒன்றுனா பண்ண விட கடைசியில் போய் நிற்கிறது பணத்தில் தான், பொருளாதாரம் தான் போய் நிற்கும். அதுக்கப்புறமா பிரச்சனை வருது. அப்படி ஆகுது. அடுத்தது யாரா பாதிப்பான்னா அந்த வீட்டை தலைமகன் பாதிப்பான். சரி, தலைமகனே இல்லை, அந்த அவருக்கு பொண்ணாகவே இருக்குதுப்பா. அவருக்கு பொண்ணு கல்யாணம் பண்ண வர்றார் இல்லையா, மருமகன், அவர் பாதிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து உண்டு. அதே மாதிரி நம்ம குடும்ப தலைவராக இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு வந்து நிறுதியில் தான் பெட்ரூம்னு சொன்னால் அவருக்கு கீழே இருக்கணும் நிறுதியில். அதே வந்து அவரோட பிள்ளைக்கு மேலே கொடுக்கலாம் அதே நிறுதியில். இப்படி சில கணக்கெல்லாம் இருக்குதுங்கம்மா. அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தப்பு. அது தப்பு இல்லை. அதையெல்லாம் பார்க்க வேண்டியது தான்.